சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்த வலியுறுத்தி நடப்பு கூட்டத்தொடரில் தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் ஜி.கே. மணி, வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, கடந்த ஆட்சியில் 10.5% உள் இடஒதுக்கீடு சரியான தரவுகள் இன்றி கொடுக்கப்பட்டதால் உயர் மற்றும் உச்சநீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்டதாக கூறினார். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் குறித்த தரவுகளை திரட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே தனி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், இல்லையென்றால் பீகாரில் இடஒதுக்கீடு உயர்வு ரத்து செய்யப்பட்டது போன்ற நிலை ஏற்படும் என்று பதிலடி கொடுத்தார். இது தொடர்பாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி நடப்பு தொடரில் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அதற்கு பாமக ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையை பற்றி பேசி அதற்குரிய பதில்களை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் விளக்கமளித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு மணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிய அமைச்சர் சிவசங்கர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பாமக தற்போது தனி இடஒதுக்கீடு குறித்து பேசுகிறது என்று குற்றம் சாட்டினார். இடஒதுக்கீடு போராட்டத்தில் ஈடுபட்ட வன்னியர்களை காக்கை குருவிகளைப் போன்று சுட்டுக் கொன்றவர்களிடம் கூட்டணி வைத்தீர்கள், சமூக நீதிக்கு எதிராக உள்ள பாஜகவுடனும் கூட்டணி வைத்தீர்கள், ஒரே நேரத்தில் இவ்வாறு மாறி மாறி பாமக பேசுவது விந்தையாக இருக்கிறது என்றும் சிவசங்கர் விமர்சித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.